ஓ உங்களுடைய ஸ்கிரீன் வந்தீங்களா? லோட் ஆயிக்கொண்டீங்க. லோட் ஆகி கொண்டிருக்குது. லோட் ஆகி கொண்டிருக்குது. வந்துட்டு ஓகே, பேஜ் நம்பர் என்ன? 573 பக்கம். 273. சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து. சூரோட பேர் சொன்னேன் முதல்ல. சூரத்துல் ஜின். சூரத்துல் ஜின். சூரத்துல் ஜின். 14ஆம் வசனம் அப்படியா? ஓ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنا منا المسلمون அது என்னது ومنا ரஹ்மி? ரஹ்மி. القاسطون. அவுது பிஸ்மி அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது, ஆனா வசனம் எல்லாம் சரி ஸ்லோவா போகுது. ரெண்டுக்கும் ஏணி வச்சா எட்டாவது ஸ்பீட்ல இருக்குது. என்ன பிரச்சனை? அப்படிதானா? ரஹ்மி கேள்வி விளங்குதா? இல்ல சார். அவுதும் பிஸ் விளங்குதுல பேசுறது? ஓ பேசுறது. ஆ, என்ன பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது சார். கேக்குது. அவுதும் பிஸ்மியும் அடிச்சு பிடிச்சு ஓடுறீங்க, ஆனா அந்த அந்த போஸ்ட்ல அந்த ஓதல்ற ஸ்பீடுக்கு ஏனைய வசனங்கள் வருது இல்லையே, ஏது? அப்படிதானா? எங்க பிரச்சனை? இல்ல சார், அதுல உன்ன செய்யற இடம் நிறைய இருக்குது சார். எதுல? இப்ப அவுதுலயும் பிஸ்மிலையும் நீட்ட வேண்டிய இடங்கள் அமைக்க நீ சரியா நீட்டி ஓது இல்லையே. இங்க ஒன்னா செய்யறதுக்கு ஒரு செகண்ட் தானே போற, நீட்டுறதுக்கு 2 செகண்ட், 2 செகண்ட் 3 செகண்ட் எல்லாம் போற இடம் கழிக்குது. நீட் ஒன்னா செய்யற ஜஸ்ட் அவ்வளவுதான். இப்ப ரஹீம் அது கூடயா? இப்ப நான் உன்னா செஞ்சது கூடயா? எது கூட? உன்ன செஞ்சது. உன்னா செஞ்சதுதான் கூட, அப்படித்தானே? ரஹீம், ரஜீம் என்ற நீட்டத்தை விட கூட. அன்ன அதான் கூட, அப்படியா? இல்ல, ரஜீம்ன்றது தான் கூட. கூட. அப்ப எங்க நேரம் கூட தேவை? உன்ன செய்யற இடத்துக்கு. ஒன்னா செய்ய எடுத்தா டைம் கூட தேவை, அப்படியா? நீட்டுற இடத்துக்கு குறைய தேவை. ஓதா சார். நீங்க கேள்விக்கு விட சொல்றது பெரிய முதல்ல எப்படி ஓதுறது? கேள்விக்கு விட சொன்னதை விடவே பேல முதல்ல அது. ஓடா, நான் கேட்ட கேள்வி வைங்க முதல்ல அது. கேள்வி விளங்கியதா? மிஸ்டர் ரஹ்மி, உங்களோட மைக்கை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, என்ன பிரச்சனை? கேள்வி விட சொல்லணும், அதான் ஓதலாம், இல்லாட்டி ஓத இல்ல அது. கேட்ட கேள்வி விளங்கினா? ஓ என்ன கேள்வி கேட்ட? அவுது விஸ்மியா இஸ்பில ஓதுரே. வண்ணா மின்ன அதே மெது ஓதுற நினைக்கிறீங்க. ஆ, நான் அவுது பிஸ்மி பெல சொல்லல, ஓது சரி. அதே ஃப்ளோல இந்த வசனத்தையும் ஓதணும். உங்க மூச்சு முட்டுது என்று பேசப்படாது, அப்படிதானே? விளங்கினா ஓ சொல்லு. ஏன் பேசப்படாது? ஒன்னா செய்யறதுக்கு டைம் கூட தேவையா, நீட்டுறதுக்கு டைம் கூட தேவையா? எதுக்கு டைம் கூடுதலா தேவைப்படும்? நீட்டத்துக்கு. நீட்டுறதுக்கு. ஆகவே உங்களுக்கு அவுது பிஸ்மில நீங்க நீட்டினது சரியண்டா, நீங்க அழகா நேரம் எடுத்து நீட்டலாம். உங்களுக்கு நீட்டுறதுக்கான சந்தர்ப்பம் மீக்குதுன்ற அர்த்தமா? பாபம் போதும். ஓதா சார். இப்போ போதுங்க பாபம். இப்ப சொல்லப்படாது, மூச்சு முட்டி சொல்லப்படாது. ஸ்டார்ட் பண்ணுங்க, பிஸ்மில்லா பாபம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنا منا المسلمون ومنا القاسطون. فمن أسلم فأولئك تحروا رشدا. وأما القاسطون فكانوا لجهنم حطبا.
وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم என்ன இது அப்படியே ஓதுனது ماء சரியா ஓதுனது ஓதுனது சரியா غدقا நீ அந்த வசனம் திருப்பி ஓதணும் وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا لنفتنهم فيه ومن يؤرد عن யுஇத் ذكر யுஇத் என்று ربه காட்டுறது என்று தாதிர உச்சரிப்பு முடிக்கிறது பில யுரியாது யுரியாது பெரிய துவாது இத் என்ற சவுண்ட் காணும் இத் என்றா தால் தானே அது இத் என்றா لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا அல்ல ரப்பிஹிக்கு பிறகு நிப்பாட்டுற ஆரம்பம் இது صعدا இது நிப்பாட்டுற அடையாளம் அல்ல ரப்பிஹிக்கு பிறகு வைக்கிறது இது நிப்பாட்டுற அடையாளம் அல்ல அதுவும் ஒரு மத்து ரப்பிஹி என்று அந்த ஹாவை நீட்டுறதுக்கான அடையாளம் தான் அது நிப்பாட்டி ஓதுற அடையாளம் அல்ல لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا ஒரு இடத்துல சரியா 1.5 செகண்ட் அல்லது 2 செகண்ட் உண்ணா செய்றீங்க அது மாற இல்லையா நான் போன கிளாஸ்ல கடைசி அந்த விஷயத்தை பேசி முடிச்சு ஞாபகம் அப்படியா கடைசி எனக்கு ஞாபகம் என்ன பாருங்க சார் உண்ணா செய்யறது 1 செகண்டை விட நீங்க கூடுதலான நேரம் எடுக்கிறதால 2 3 சொல்லுக்கு அடியில நிப்பாட்டி நிப்பாட்டி போக வேண்டி வருது அடிக்கடி நிப்பாட்டி ரிப்பீட் பண்ண வேண்டி வருகிறது என்னங்கண்ணா அடுத்தடுத்த சொற்களை கவனமா குயிக்கா சேர்த்து எடுத்துக்கிறோம் நீங்க எப்படி அவுது ஓதுனீங்களோ எப்படி பிஸ்மியா ஓதுறீங்களோ அந்த மாதிரி அடுத்த அவுது பிஸ்மில என்ன செய்றீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் இப்படி ஒவ்வொரு எழுத்து தனித்தனியா ஓதுறீங்க இல்ல இல்ல ஆனா இங்க அப்படிதான் ஓதுறீங்க ஒவ்வொரு எழுத்தா ஓதுறீங்க அதான் பிள்ளை இதுதான் நான் சொன்னேன் எப்படி அவுத அழகாக மொத்தமா சேர்த்து ஒரு வசனமா எடுத்து ஓதுறீங்களோ பிஸ்மியை எப்படி முழுமையாக எடுத்து ஒன்றுக்கு எடுத்து அடுத்தடுத்த எழுத்துக்களை டைமுக்கு எடுத்து கனெக்ட் பண்ணி எடுத்து ஓதுறீங்களோ அதே மாதிரி இந்த வசனங்களும் வரணும் இப்போ உதாரணத்துக்கு நீ ஓதுன வசனத்தை பாருங்க லினஃப்தினஹும் ஃபீஹ் ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا ஒரு மூச்சு போதும் 50 இடத்துல நிப்பாட்டி அடிச்சு பிடிச்சதுலாம் ஓத தேவையில்லை அடுத்தடுத்த இதுல அர்த்தம் வந்து விட்டுட்டு ஓடலாம் எங்க உன்னா செய்யாம விட்டு ஓடினா எங்க எழுத்துக்களை விட்டு ஓடினா மறைச்சி ஓடினா இல்ல இல்ல விளங்கினா அடுத்தடுத்து எப்படி நீங்க எடுத்து எப்படி செய்யற அடுத்தடுத்த எழுத்து குயிக்கா சேர்க்கிறேன்னு கேட்டா அதுக்கு விட என்ன தெரியுமா உங்களோட அவுதும் உங்களோட பிஸ்மியும் தான் விட நீங்க எப்படி ஓது இல்லையே பாருங்க أعوذ بالله من الشيطان الرجيم உடச்சா ஓதுனீங்க இல்ல இல்ல ஏன் இப்ப ஒண்டா ஓதுனீங்க அது ஒரு பெரிய பெரிய வசனம் உண்டு எப்படி ஒண்டா ஓத முடிஞ்சு எப்படி ரஹ்மி அவுதுவும் ஒரு பெரிய வசனம் பாருங்க நீ இங்க பாருங்க ஒமையோரில் ஸ்டார்ட் பண்ணி
மிர் ரப்பிஹில நிப்பாட்டிட்டீங்க. இது மட்டும் இதை விடவும் பெரிய வசனமே ஆகுது. பிஸ்மி எல்லாம் எவ்வளவு நினைக்குது. பிஸ்மி இதோட பெரிய வசனமே. ஆனா ஃபுல்லா ஓதுறீங்களே, என்ன பிரச்சனை? கேள்வி விளங்குதா? ஓ கேட்ட சார், மூத்தடைக்கிறது நிப்பாட்டி ஓதினேன். மூச்சடுக்கு எத்தனை சொல்ல பாருங்க. ஒரு சொல் பாருங்க, ஒரு சொல். இப்ப நீங்க இப்ப அவங்களோட மூச்சு அடிக்கிறது பாப்போம், எத்தனை சொல்ல மூச்சு அடிக்கிட்டு பாப்போமே. ஆஹ் என்கிறது ஒரு சொல், அன்சிக்கிரி ரெண்டு சொல், ரப்பிஹி மூணு சொல். மூணு சொல் தானே. ஓ. அவுது பாருங்க, அவுது ஒரு சொல், பில்லாஹி ரெண்டு சொல், மினஷைத்தான் மூணு சொல், அர்ரஜீம் நாலு சொல். அப்படித்தானே. பிஸ்மியை பாருங்க, பிஸ்மில்லா ஒரு சொல், அர் ரஹ்மான் ஒரு சொல், அர் ரஹீம் ஒரு சொல். ஆனா அங்க 3 செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்ட வேண்டிய இடங்கள்லாம் மிக்குது. பிஸ்மில்லால ஒரு செகண்ட் நீட்டணும், திருப்பி அர் ரஹ்மான்ல ஒரு செகண்ட் நீட்டணும், ரஹீம்ல 3 செகண்ட் இருக்கணும். 5 செகண்ட் நீட்டி ஓத வேண்டிய இடத்துல நீங்க முழு வசனத்தையும் ஓதுறீங்களே, எப்படி அது? நீங்க தான் ஓதுறீங்க. கேட்கறது போதவா சார்? கேட்கறது விளங்குதா, விளங்குது இல்லையா? எனக்கு இந்த வசனத்தை ஓதணும், விளங்குது. ஒரு இடத்துல நிப்பாட்டணும். லினஃப்தினஹும் ஃபீஹ் ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا. ஒரு இடத்துல நிப்பாட்டணும். விளங்குதா சொல்லுது ரஹ்மி? இதான் ரெடி ஆகுது ஓதி. لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا. அடுத்த வசனத்தை ஒரு மூச்சுலாம் ஓதணும். ஏன்னா இதுல சின்ன வசனம், உங்களுடைய விஸ்மி மாதிரி சின்ன வசனங்கள். وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. இந்த மாதிரி மூச்சு முட்டுறது ஓதப்படாது. ஒரு மூச்சுல ஓதுறது, அதுதான் நான் இந்த உனக்கு மாதிரி மூச்சு ஓதினேன். முட்டுறது வரப்படாது. அந்த ஓதல் பெல, ரெண்டும் பெல. எது? இந்த வசனத்திலேயே மூச்சு முட்டுறதுக்கு போறதும் பெல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அந்த மாதிரி ஓதி பழக இல்ல. நீங்க உங்களுக்கு விரும்பிய மாதிரி அந்த ஸ்டைல உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டைல நீங்க ஓதி பழகி ஓதிட்டு வாரீங்க. ஓதி பழகி ரெடி ஆயிட்டு வரல, ஓதிட்டு வாரீங்க கிளாஸுக்கு. அப்படி அல்ல. சரியா? இப்ப நான் உதாரணம் சொல்ல நினைப்பேன். அல்ஹம்து சூறாவை எடுத்தா ரஹ்மி, உதாரணத்துக்கு அல்ஹம்து சூறாவை நீங்க எங்கிட்ட நான் இப்ப கிளாஸ்ல ஓதி தான் நினைக்கிறோம். பெரிய பெரிய வசனம் எல்லாம் இதுதானே. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறது ஒரு பெரிய வசனம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் வைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலிங்கிறது ஒரு பெரிய வசனம். இந்த வசனங்கள் லாக்கி தானே நாங்க முழு வசனத்தையும் மழை ஓதி ஒரு ஒரு மூச்சுல ஓதுறமே. நீங்க தான் ஓதுவீங்க. இப்ப நான் ஓத சொன்னா ஓதுவீங்க அப்படி. இப்ப தப்பத்ததா சூரத்துல் அஹபு, சூரத்து நஸ்ருல தந்தாலும் அதே மாதிரி ஓதுவீங்க. ஏன்? அங்க எங்களுக்கு ஒரு பெரிய வசனத்தை ஓத முடியல, எங்களுக்கு இங்க ஓதல மாட்டி இல்ல. விலை நான் சொன்னது ரஹ்மி, அதை நான் பழகணும். ஓ. இது பாருங்க, وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. கஷ்டம் இல்லாம தான் நான் ஓதணும். அஹதா அண்டு மூச்சு முட்டி அந்த ஓதல் போகக்கூடாது. இப்ப நீங்க ஓதின 3 வசனத்தையும் பாருங்க, நான் ஓதி காட்டுறேன். எங்க சரி மூச்சு முட்டுறான்னு பாருங்க, என்ன சரி உண்ணாக்கள் மிஸ் ஆகுதான்னு பாருங்க, எங்க சரி நீட்டுதல்ல குறைகள் வருதான்னு பார்க்கணும். சரியா? وَأَنَّا مِنَّا الْمُسْلِمُونَ وَمِنَّا الْقَاسِطُونَ فَمَنْ أَسْلَمَ فَأُولَئِكَ تَحَرَّوْا رَشَدًا. இது போதவா சார்? நான் சொல்றேன்டா ரஹ்மி, ஓதுங்க பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன் மூச்சு முற்ற லெவலுக்கு போகப்படாம ஓதல் மட்டும் அதுக்குரிய சில விஷயங்கள் சிலதை கவனமா கேட்டுவோம். நீங்க காதால அந்த விஷயத்தை சரியா வாங்கினா மட்டும்தான் உங்களோட இந்த மூச்சு முற்றத்துல இருந்து நிப்பா உங்களால தவிர்ந்து கொள்ளையில மேல தெரியும் மூச்சு முட்டும். உங்களோட ஓதல் நடக்கிற பிரச்சனை தெரியுமா? உண்டு. நான் திருப்பி சொல்றேன், உண்ணாக்குரிய டைமிங்க லிமிட் பண்ணுவோம். அம்மல் என்று உண்ணா செஞ்சிறது பிழை அல்ல, சரி. ஆனா நீங்க கூடுதலான நேரம் உண்ணா செய்யறதால
பின்னாடி வர வசனங்கள்ல சொற்களை எங்களால ஓத முடியாமல் போகும். ஒரு அளவு என்றால் அந்த அளவு லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. விளங்க சொல்றது ராமி? ஓ இப்ப எனக்கு 15 தோது போகும். وأما القاسطون فكانوا لجهنم حطبا. அண்ணமேல உன்னா செய்யறது கூட அம்மல் சரி. அந்த அந்த நுணுக்கத்தை நீங்களாகவே தான் திருத்தணும். நீங்க தான் கொடுத்த கூட கொடுத்து உண்ணாஞ்சி பழகிக்கிறீங்க, அப்படித்தானே? உங்களோட டோன்ல நீங்க அதை பழக்கி எடுத்தீங்க. இப்ப அதை குறைக்கணும். லிஜஹன்னம ஹன்ன இன்ன அவ்வளவுதான். இன்னங்கிறது பிழை. நான் பிழைன்னு சொல்றது உங்களுக்கு உங்களோட ஓதலை கஷ்டப்படுத்துறதுக்கு அந்த கூடுதலான நேரத்தை உண்ணா உருவத்தால பிழையா போகுது. அது பிழை. விலங்கு தானே? ஓ அடுத்த வருஷத்துக்கு வாங்க பாப்போம். அடுத்த வருஷம் தான் நீங்க ஓதுனி சரி. 16 வசனம் சரி. 16 வசனத்துல எப்படியுமே நீங்க உடச்சித்தான் ஓத வேண்டி இருக்கும். அது கஷ்டமான வசனம். ஏன்னா கொஞ்சம் இது 17 வசனத்தை ஓதுங்க. உண்ணா பேலன்ஸ் பண்ணுமா? لنفتنهم فيه பீஹ்ல நிப்பாட்டு. ومن பீஹ் பீஹ் நிப்பாட்டல. அதுல கட்டாயம் 2 செகண்ட் கூட நீட்டி நிப்பாட்டணும். ஃபீ لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا. பிழை பிழை. கடைசி கட்டத்துல மூச்சு முட்டி வேற லெவலுக்கு போகுது. நீங்க அடுத்த எழுத்துக்களை ஜாயின் பண்றதுல ஸ்பீட் ஆகிறது போதாது. எஸ் லுக் ஹூ, அந்த எஸ் அதுக்கு பின்னால லாம சேர்க்கிறது, திருப்பி காஃப சேர்க்கிறது, திருப்பி ஹாவ் அதோட சேர்க்கிறது, அதாபன் என்ற சொல்ல அவசரம் அதோட லிங்க் பண்றது, அதாபன் சாதால உண்ணாவை செஞ்சு சாதாவை ஜாயின் பண்ணி எடுக்கிறது. இது டக்கு 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 டக்குன்னு ஜாயின் ஆகணும். அதுக்கு அர்த்தம் எழுத்துக்களை மறைச்சு கொண்டு தெளிவில்லாம போகிறதல்ல. நான் இப்போ ஓதி காட்டினேன் உங்களுக்கு அந்த விஷயத்துல. ரஹ்மி பேசுறது கேக்குதா? கேட்கல சார், இப்ப உங்களோட இது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சரி சரி, இப்பதான் நான் சொல்றேன். அதாவது ரஹ்மி கடைசியா சொன்ன விஷயம் என்னென்றால், இந்த மூச்சு முற்றத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு இப்ப உங்கள்ட்ட இருக்கிற அடுத்த இந்த வசனத்துல வந்து அடுத்த முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால், அடுத்த அடுத்த எழுத்துக்களை நீங்க சரியா கனெக்ட் ஆகணும். ஃபாஸ்டா கனெக்ட் ஆகணும். அதான் சரியா கனெக்ட் ஆக்குறதுங்க. அது விளங்குதா? இப்ப நான் அந்த துணை மட்டும் போதுங்க. وَمَن يُعْرِضْ عَن ذِكْرِ رَبِّهِ يَسْلُكْهُ عَذَابًا صَعَدًا. டயர்ட் இல்லாம போதுங்க. அப்ப வசனம் மூச்சு முட்டப்படாது, டயர்ட் ஆகப்படாது. لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا. ஒரு அளவுக்கு சரி. இதை விடவும் டயர்ட் ஆகப்படாது. இதை விடவும் நீங்க டயர்டை குறைக்கணும். இப்ப இதுல நீங்க என்ன கொஞ்சம் டயர்டா குறைக்கலாம். என்ன செய்யலாம்? நான் செல்லத்தை உங்களோட ரெக்கார்டை போயிட்டு கேட்கணுமா? அப்பதான் நான் சொல்ல விஷயங்கள் புரியும். அதுக்கு பின்னால் நீங்க சின்ன டைம் எடுக்கிறீங்க. அந்த டைம் இன்னும் குறைக்கணும். சின்ன டைம் தான் எடுக்கிறீங்க, அந்த டைம் இன்னும் குறைக்கணும். சரியா? ومن يعرض عن ذكر ربه. நான் சொல்லி முடியும், கேளுங்க. ஓதலாம். நீங்க வீட்டுல 24 மணி நேரம் போதுங்க, பிரச்சனை இல்லை. கிளாஸ்ல வந்து எங்களுக்கு ஓதி கொண்டு நீங்க உங்களுக்கு இந்த விஷயத்த விலகி நீங்க சரியா ஓதுனா எங்களுக்கு முக்கியம். ரஹ்மி, கிளாஸ்ல நான் சொல்ற விஷயத்த கணக்கு எடுத்து சரியா ஓதுதான் முக்கியம். அது போல நீங்க வீட்டுல 24 மணி நேரம் மீது ஓதுங்க, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விஷயத்த தலைக்கு எடுக்கணும், அதான் முக்கியம். ரெண்டாவது, இதுல நீங்க டைம் எடுத்தீங்க. அதே மாதிரி திக்ரி ரப்பிஹி என்று வாரீங்க. அதெல்லாம் மிச்சம் கூட. சரிங்களா? ராட கென்செப்டிக்கு ரா பெஸ்டுக்குள்ள ரா மெல்லினமா உச்சரிக்கணும், அடுத்த ரா வல்லினமா உச்சரிக்கணும். ஓகே, அதுக்காக வேண்டிய திக்ரி என்று சொல்லி ஒரு சின்ன டைம் அனாவசியமா அடுபடுது. திக்ரி திக்ரி என்று இக்கென்று சொல்லி சுக்கூன்ல பேசிட்டு வந்தா போதும். ரப்பிஹி அல்ல, ரப்பிஹி. அதுலயும் அதாவது நான் சொல்லித்தர விஷயங்கள் ரஹ்மி,
நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி டயர்ட் ஆகிக்கொள்ள இடங்கள். இதனால சொல்றீங்க என்ன, மூச்சு முட்டுறதாகவும் தொண்டை வருத்தம் வர்றதாகவும் நீங்க சொல்றீங்க. உண்மையில அது வாரதுக்கான ரீசன் இதான். இதை நல்லா விளங்கி கொள்ளணுமா? திருப்பி போதுங்க மாமையோர் இதுல இருந்து சாதா வரைக்கும். ومن يعرض ஆ, عن ذكر தலைவர் ربه இது يسلك عذابا صعدا. இதுல நீங்க இன்னொரு பேரை விட்டீங்க. இப்ப ஒமையோரில் அப்படி ஓதையலாது, ஒமையோரில் என்று ஓதையலாது. உண்ணாக்குரிய டைமிங் இல்லாமல் ஆக்கப்படாது. ومن يعرض ومن يعرض ومن يعرض என்று ஓதினாலும் பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. இதுக்கால ومن يعرض என்னும் போக இயலாது. ரெண்டுமே பிள்ளை. ரஹ்மி கவனமா இருக்கணும். செல்லி தாரத கவனமா கேட்கணும். விட்டுட்டு ஓடப்படாது. விட்டுட்டு ஓடுறது பெரிய பிள்ளை. ومن يعرض ومن يعرض ومن يعرض சரியா ஒரு செகண்டுக்குள்ளால பேத்திடணும். நீங்க ஒரு செகண்ட் கழிச்சு தான் அதுல இது போறீங்க, அப்படி அல்ல. ஆமே, ஒரு செகண்டுக்குள்ளால உண்ணாக்குரிய இடத்துல வந்து நான் உண்ணா செஞ்சுட்டு பேத்திடணும். விளங்குதா சொல்றது? நான் இந்த ரஹ்மி சவுண்ட காணும். பேசுறது கேக்குதா ரஹ்மி? ஓ கேக்குது. இப்ப நீ கடைசியா ஓதுனதுல அத ஓ சார். அத அது கூட சரி. 18வது வசனத்துக்கு வாங்க பாப்போம். وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. இதுலயும் கொஞ்சம் மூச்சு முட்டுதே, அப்படித்தானே? அது தடுமலைக்கு சார். அது தடுமலை கேட்டுதான். நான் ஏற்றுக்கொள்ளல. தடுமல் தடுமல், தொண்டை வருத்தம், தொண்டையில மூச்சு அடைக்கிறது, இதனாலதான் மூச்சு முட்டுதுங்கிறது சாத்தியம் இல்லை உங்கள்ட்ட. நான் இப்ப சூரத்தில் பாத்தியா ஓதுங்க பாப்போம். அவது விஷயம் சொல்லி பாப்போம், சும்மா ஓதுங்க பாப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவ அவுது பிஸ்மி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். பார்க்காம சும்மா ஓதுங்க பாப்போமா. எது சார்? சூரத்துல் ஃபாத்திஹாவ அவுது பிஸ்மி சொல்லி ஓதுங்க பாப்போம். என்ன சவுண்ட காணும்? கொரோனா பரட்ட தேவையில்ல, சும்மா ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. விட்டுறதெல்லாம் கூடாது. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. நல்ல விஷயம் வேற. ம் எல்லாம் வண்டவரம் தண்டவரம் போய்யா. முடி முடி முடி. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. 3 4 பெரிய பிள்ளை வந்திக்குது. 1 2 3 4 சின்ன பிள்ளை வந்திக்குது. 4 சின்ன பிள்ளையும் 2 பெரிய பிள்ளை வந்திக்குதா. இப்ப இது ரெக்கார்டோட கேட்டு சூரா ஃபாத்திஹாவை சரியா பாடமாக்கணுமா? பேல சூரா ஃபாத்திஹா ஓதுனது நான் கிளாஸ்ல ஓதுன்பா, நீங்க ஓதல. இப்பதான் வண்ட வேலை விளங்குது. சரியா? ஓகே சார். பெஸ்ட்டுக்கு சூரல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓதுனா தொழுக பிரச்சனை ஆகும். அது பெஸ்ட்டுக்கு சூரல் ரெக்கார்டை கேட்டு பிள்ளைய திருத்திக்க. நான் அடுத்த கிளாஸ்ல திருப்பி சூரல் ஃபாத்திஹா கேட்பேனா? பார்க்காம தான் கேட்பேன். ஓகே சார்.